வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் ஒரு பூ புயலானது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வாசலில் ஆட்டோ நிற்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தாள் தீபா. நாத்தனார் மீனா தன் மகனுடன் வந்தாள். அண்ணி, சூடாக காஃபி போட்டுத்தாங்க, ரொம்ப தலைவலிக்குது. என்னாச்சு மீனா? நான் உன்னை இவ்வளோ கோவமாக பார்த்ததில்லையே. வீட்டில் எதனா பிரச்சனையா? ஆமாம், ஆனால் முதல்ல கேள்வி கேட்காம குடிக்க காஃபி கொண்டு வரீங்களா? இதோ 5 நிமிஷம். உள்ளே சென்றவள் சூடாக காஃபி கொண்டு வந்தாள். மீனா, குடிமா. அம்மா இல்லையா? அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? அடுத்த வாரம் என் தோழி கௌரிக்கு கல்யாணம். விழாவுக்கு போட்டுக்கிட்டு போக என் வீட்டுக்காரர்கிட்ட 5 சவரன் நெக்லஸ் கிட்டேன். அதுக்கு என் மாமியார் சண்டைக்கு வந்துடுச்சு. என் பையன் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவான்னு. இவரும் அமைதியாக இருந்தார். பார்த்தேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இங்கே வந்துட்டேன். மீனா, 4 மாதம் முன்னாடி தானே வளையல் வேணும்னு கேட்டு வாங்கினேன். அதுக்குள்ளே இன்னொரு நகை வேணும்னா எப்படிம்மா அவரால்? அண்ணி, ஏன் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க, அப்படி சொல்லிட்டு என் ராஜாத்தி. குரல் கேட்டு இருவரும் திரும்ப அம்பிகா நின்று கொண்டிருந்தாள். அம்மா, எப்போ வந்த? நீ அவள் மூக்கை உடைக்கும் போதே வந்துட்டேன். குழந்தை பெற்று கொடுக்க முடியலை, ஊர்க்கதை கேட்கறதுக்கு வந்துட்டா. அத்தை, பேசாத, பொடி உள்ள. அம்மா, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? கோவிலுக்கு போயிருந்தேன். அந்த சண்முகம் பொண்டாட்டி கஸ்தூரி வந்திருந்தா. அவள் பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கான். என்கிட்ட சொன்னான். நானும் சந்தோஷம்னு சொன்னேன். சரி, இதில் என்ன கோவப்பட வேண்டியது இருக்கு? நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டு நீலவேணி வந்தா. பரிமளாக்கா, நீ எப்போ பாட்டி ஆக போகிறேன்னு கேட்டு, சீக்கிரமா அப்படின்னு நான் சொன்னேன். இதே தான் 5 வருஷமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறா. எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? புரியுதுமா. இந்த அசிங்கத்துக்கெல்லாம் யார்டி காரணம்? இவ தான் காரணம். இதை கேட்டுக்கொண்டிருந்த தீபா அழுது விட்டாள். எனக்கே இப்படி இருக்கே, உங்கள் அண்ணன் வேலைக்கு போகிறானே, அவன் மனசு எப்படி வேதனைப்படும்? அம்மா, புலம்புறதை நிறுத்து. இன்னைக்கு என்ன சமையல் அதை சொல்லு. நீ சொல்கிறது தாம்மா சமையல். அப்போது பிரியாணி பண்ண சொல்லிவிடு. 10 நாள் நாங்கள் இருந்துட்டு போகிறேன். என்ன, உன் மாமியார் சண்டைக்கு வந்தாளா? ஆமாம்மா, மாப்பிள்ளை வரட்டும், நான் பேசிக்கிறேன். என் பேரை இங்கே உன் அறையில் தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஏய் தீபா, அத்தை மதியம் பிரியாணி பண்ணிவிடு. சரிங்க அத்தை. அண்ணி, தலைவலிக்குது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுங்க. ஏண்டி அறிவி கெட்டவளே, இவளை போய் தலையை தேய்ச்சி விட சொல்கிற? ஏன் தேய்ச்சி விட்டா என்ன? இவளே ஒரு தலைவலி. இவளை செய்ய சொன்னால் உனக்கு தலைவலி அதிகமாகுமே தவிர குறையாது. நாத்தனார் மீனா சிரிக்க, மாமியாரும் சேர்ந்து சிரிக்க, புடவையால் வாயை பொத்தி கொண்டு அழுதபடி அங்கிருந்து நகர்ந்தாள். இரவு 9 மணிக்கு வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தான் மதன், தீபாவின் கணவன். அறைக்கு வந்தவன் மனைவி தீபாவை பார்த்தான். ஆனால் அவளிடம் எதுவும் பேசவில்லை. இரவு உணவை உண்டு முடித்தவன் தாயிடமும் தங்கையிடமும் அரட்டை அடைத்தான். தீபாவிடம் யாரும் பேசவில்லை. மாடிக்கு வந்தவள் அடக்கி வைத்திருந்த அழுகையை அழுது தீர்த்தாள். சிறிது நேரத்திற்கு பின் தன் அறைக்கு வந்தவள் கணவன் செல்போனில் படம் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அவன் அருகே வந்தாள். என்னங்க? சொல்லு. ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவளை பார்த்த மதன், நீ தப்பு செய்யலை, நான் தான் தப்பு செஞ்சிட்டேன். என்ன சொல்கிறீங்க? உன்னை சந்தித்தது முதல் தப்பு, உன்னை காதலிச்சது 2வது தப்பு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அதுதான் நான் செஞ்ச 3வது தப்பு. மதன், நீங்களே எப்படி பேசுகிறீங்க? ஆமாம், ஆஃபீஸில் எனக்கு பின்னாடி எப்படி பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? மதன், டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம்னு நான் எத்தனை தடவை சொன்னேன். நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்னீங்க. நானும் உங்களை வற்புறுத்தலை. ஒரு வாட்டி என் கூட நீங்கள் டாக்டரை பார்க்க வாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். நான் எதுக்கு வரணும்? மதன், ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் மாறலை, மாறவும் மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. நீங்களே எப்படி பேசுகிறீங்க? ஆஃபீஸ்க்கு போனாலும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசி சிரிக்கிற மதனை எப்படி பேசுகிறது? மதன், உங்களுக்கே தெரியும், எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். காய்கறி மார்க்கெட்டில் அடிக்கடி நம்ம எதிர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் காதில் என்கிட்ட சொன்னீங்க. நானும் சம்மதித்தேன். அப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்கினேன்.
உங்கள் அம்மா கேட்டால் 50 சவரன் நகைக்காக என் அப்பா இருக்கிற வீட்டை விற்று நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்போ அவர் வாடகை வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு. உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு என் நகையை உங்கள் அம்மா என்கிட்ட கேட்காமையே 30 சவரன் உங்கள் தங்கச்சிக்கு போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புனாங்க. நான் அதை கேட்டு சண்டை போட்டேன்னா? இல்லையே, மீதி 20 சவரன் நகையை வைத்து நீங்கள் உங்கள் வீட்டு கடனை அடிச்சிங்க. நான் அதை தடுக்கலையே. என்ன சொல்லி காட்டுறியா? இல்லைங்க, உங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு அனுப்ப துடிக்கிறாங்க. நான் உங்களை நம்பி வந்தவங்க. நீங்கள் என்னை வேணான்னு ஒதுக்கிட்டா என்னோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. மதன், கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும். நேரம் கூடி வரலை, அதான் தாமதமாகுது. நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னங்க சொல்லு, நாளைக்கு என் அப்பாவுக்கு பிறந்த நாள். அப்பாவை பார்க்க போகலாமா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ போயிட்டு வா. இல்லைங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா போய் அப்பாவை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவார். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன், போய் படு. சொன்னவன் முகத்தை திருப்பிக் கொள்ள தீபாவுக்கு கண்ணீர் வந்தது. மறுநாள் அப்பாவை பார்க்க வீட்டிற்கு சென்றாள். அவளுடைய அப்பா சோமசுந்தரம் சமைத்து கொண்டிருந்தார். அப்பா. தீபா, வாமா, மாப்பிள்ளை வரல? அவருக்கு முக்கியமான வேலை, அதான் வரல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. வந்து உட்காருமா. அப்பா, இன்னைக்கு என்ன டிஃபனு? இட்லி வடகறி பண்ணியிருக்கேன். அப்பா, நீங்கள் சொன்னதும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீ வருவேன்னு தெரியுமா, அதனால தான் உனக்கு பிடிச்சதை சமைச்சிட்டு இருந்தேன். வா, நம்ம சாப்பிடலாம். இருவரும் பேசியபடியே சாப்பிட்டனர். மாலை 4 மணிக்கு வீட்டிற்கு வந்தால் மதன் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். என்னங்க, இன்னைக்கு சீக்கிரமாக வேலையிலேருந்து வந்திருக்கீங்க? சரி, அதை விடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது மதனுடைய அறையிலிருந்து வந்த பெண் யார் நீங்கன்னு கேட்க, தீபாவளை பார்த்து, நான் இவரோட மனைவி. நீங்கள் யார்? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. நானும் இவருடைய பொண்டாட்டி. பேர் ஆர்த்தி. தீபா அதிர்ந்தாள். மதன், என்ன சொல்கிறா? ஆமாம் தீபா, அவ்வளோதான், நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மதன், இதை தான் முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களா? எனக்கு எப்படி மதன் உங்களுக்கு துரோகம் செய்ய மனசு வந்தது? உங்களை நம்பி வாழ்கிற எனக்கு இப்படி ஒரு முடிவை தந்துட்டீங்களே. அத்தை, உங்கள் பையன் என்ன காரியம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அடைச்சி, மோதேவி மாதிரி அழாத. நீ இந்த வீட்டில் இருந்தால் என் பையன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அவன் எந்த தப்பும் பண்ணலை. எங்க நேற்று அவ்வளவு நேரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியும் இப்படி பண்ணிட்டீங்களே. தீபா, நீ இந்த வீட்டில் இரு, நான் உங்கள் 2 பேர் கூட வாழ்கிறேன். இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? சரிங்க, எனக்கும் உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை. நான் ஒதுங்கிடுறேன். நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. நான் தடுக்கலை. என் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை எனக்காக விற்று எனக்கு நகை வாங்கினாரு. தயவு செஞ்சு உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லி அந்த நகையை தர சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீட்டு கடனை அடைச்சிங்க, அந்த பணத்தையும் எனக்கு கொடுங்க. நான் உங்ககிட்ட வரதட்சணை வாங்கினேண்ணா. என்னடி உளர்ற? வேண்டாம் மதன், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. போய் பேசாதீங்க. ஆமாடி, நான் போய் தான் பேசுகிறேன். என்ன செய்வ? அட பாவீங்களா, புள்ளதாச்சி பொண்ணுக்கு இப்படி துரோகம் பண்ணுறீங்களே. அப்பா, நீங்கள் இங்கே வந்தீங்க? டாக்டர் அம்மா எழுதி தந்த மாத்திரையை நீ விட்டுட்டு வந்துட்ட. அதை தரதாம்மா நான் வந்தேன். ஆனால் இவங்க உன்னை இப்படி ஏமாத்திட்டாங்களேம்மா. நான் நகை தந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. என் நண்பர் ரங்கன் அப்பயே சொன்னான், உன் பொண்ணோட மாமியார் பணப்பையாக இருக்கும். நீ அவங்கக்கிட்ட இதில் 50 சவரன் நகை இருக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட தரதை நான் வீடியோ எடுத்து வைக்கிறேன்னு சொன்னான். எடுத்தும் வச்சுருக்கான். என்றைக்குன்னா அது எனக்கு உபயோகமாக இருக்கும்னு அவனுக்கு அப்பயே தோணியிருக்கு. அந்த வீடியோ அவன்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, என் பொண்ணுக்கு விவாகரத்து தராமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்பயே காவல் நிலையத்துக்கு போகிறேன். மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் குழந்தை மேலே இருக்கிற ஆசையில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. எனக்கு தீபாவை ரொம்ப பிடிக்கும் மாமா. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். நான் அவள் கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன் மாமா. தீபா, நீயாவது சொல்லு தீபா. தீபாவின் கையை பிடித்தான். கையேட்ரா. இனிமே நீ யாரோ நான் யாரோ. தீபா, நான் இல்லாமல் உன்னால் குழந்தைய எப்படி தனியாக இருந்து வளர்க்க முடியும்? நான் ஒன்றும் தனியாக இல்லை.
எனக்கு எங்கள் அப்பா துணையாக இருக்காரு. நான் படித்த படிப்பு எனக்கு துணையாக இருக்குது. என் குழந்தைய எனக்கு வளர்க்க தெரியும். கடவுள் எனக்கு தந்த பரிசு. காலையில் அப்பாவை பார்க்க போனேனே, அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. நான் சாப்பிடும் போது மயங்கி விழுந்துட்டேன். அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினாரு. டாக்டர் சொன்ன இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு ஓடோடி வந்த எனக்கு நீ நல்ல இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்ட. இனிமேல் உனக்கு எனக்கும் எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் என் நகைக்கு உண்டான பணத்தை எனக்கு தரலை, அப்புறம் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. நான் உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன். ஒரு பொண்ணு நினச்சா சாதிக்க முடியும். நானும் சாதிச்சு காட்டுவேன். என் குழந்தைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்குவேன். வாங்கப்பா போகலாம். பூ போல இருந்தவள் புயலாக மாறி வீட்டை விட்டு செல்வதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மதன். இதோட நான் எழுதின இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.